மண்ணின் மனத்தில் மலர்ந்த கனவு. அந்த வீடு வீடு என்று சொல்வதை விட மழை பெய்தால் அழுகி மணக்கும் மண்ணாலான 4 சுவர்கள் என்று சொல்வதே சரி. வெயில் வந்தால் வெடிக்கும் தரை, மழை வந்தால் சொட்டும் கூரை. அந்த வீட்டின் ஒரு மூலையில் கிழிந்த புத்தகங்களுடன் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவன் பெயர் முருகன். வறுமையின் முதல் பாடம். அப்பா, எப்போதும் சிந்தனை முகம். வயலில் வேலையில்லை என்றால் வீட்டில் உணவு இல்லை. இன்றைக்கு சாப்பாடு இருக்குமா என்ற கேள்வி முருகனுக்கு பள்ளி பாடத்தை விட முன்னே தெரிந்த பாடம். அப்பா சத்தமாக பேசுவார். பேசினாலும் அதில் மகிழ்ச்சி இல்லை. வறுமை அவரின் தோள்களில் ஒரு கனமான சுமையாக இருந்தது. ஒரு நாள் அப்பா சொன்னார், இந்த மாதம் பள்ளி கட்டணம் கொடுக்க முடியாது. அந்த வார்த்தை முருகனின் உள்ளத்தில் ஒரு ஆழமான காயமாக பதிந்தது. அம்மா ஒரு நம்பிக்கை விளக்கு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு ஒளி இருந்தது. அம்மா, பணம் இல்லாததால் கல்வி நிற்கக்கூடாது என்பதே அம்மாவின் உயிர் தத்துவம். அவள் சொல்வாள், பசி இருந்தாலும் படி, உடை கிழிந்தாலும் படி, உன்னோட கல்வியை யாராலும் பறிக்க முடியாது. அம்மா அரிசி குறைத்து சமைப்பாள், தனக்கு குறைத்து சாப்பிடுவாள். ஆனால் முருகனின் புத்தகத்திற்கு மட்டும் குறை வைக்க மாட்டாள். பள்ளி வாழ்க்கையின் போராட்டம். சீருடை 2 வருடம் பழையது. சப்பாத்து இல்லை. புத்தகம் முந்தைய மாணவர்கள் விட்டுச் சென்றது. சில ஆசிரியர்கள் கேட்பார்கள், கட்டணம் இன்னும் கொடுக்கலையா? முருகன் தலைகுனிந்து அடுத்த மாதம் என்று சொல்லுவான். அந்த அடுத்த மாதம் பல மாதங்களாக வரவே இல்லை. 11ஆம் வகுப்பு முதல் வெற்றி. எத்தனை கஷ்டம் இருந்தாலும் முருகன் படித்தான். மன்னரை வீட்டில் மின்சாரம் இல்லாத இரவுகளில் விளக்கின் மங்கிய ஒளியில் அவன் கனவுகளை எழுதி வைத்தான். 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வந்த நாள். சித்தி! அம்மாவின் கண்களில் கண்ணீர், அப்பாவின் கண்களில் முதன்முறையாக ஒரு பெருமை. அந்த நாள் வறுமை சற்று பின்னோக்கி சென்றது. நகரப்பள்ளி, புதிய உலகம். 12ஆம் வகுப்புக்காக முருகன் நகரின் ஒரு பள்ளிக்குச் சென்றான். அங்கே பெரிய கட்டிடங்கள், ஆங்கிலம் பேசும் மாணவர்கள், புதிய உலகம். ஆனால் முருகன் தாழ்வு மனப்பான்மை கொள்ளவில்லை. நான் வந்தது எங்கிருந்து என்பது முக்கியமில்லை, நான் போகப்போவது எங்கே என்பதுதான் முக்கியம். அவன் படித்தான், உழைத்தான், தன்னை நிரூபித்தான். 2 வருடங்கள் ஆற்றைக் கடந்து பஸ்ஸில் சென்று படித்தான். 13ஆம் வகுப்பு மீண்டும் சித்தி. பல்கலைக்கழகம். கனவு நிஜமாகிறது. அன்று பல்கலைக்கழக சேர்க்கை கடிதம் வந்தது. அம்மா அந்த கடிதத்தை தலையில் வைத்து கும்பிட உலகில் இல்லை. சில மாதங்களுக்கு முன் நோய்வாய்ப்பட்டு விண்ணுலகம் சென்றிருந்தாள். அப்பா மௌனமாக இருந்தார். ஆனால் அந்த மௌனம் மிகப்பெரிய பெருமை. பல்கலைக்கழக வாழ்க்கை எளிதல்ல. பணம் இல்லை. வேலை செய்து படித்தான். இரவுகளில் தங்கி உழைத்தான். ஆனால் ஒரு நாளும் கல்வியை விட்டுவிடவில்லை. பட்டம் ஒரு தலைமுறையின் வெற்றி. பட்டமளிப்பு நாள். முருகன் அங்கவஸ்திரம் அணிந்து மேடையில் நடக்கும்போது அந்த மன்னரை வீடு, அந்த பசியான நாட்கள், அம்மாவின் வார்த்தைகள் அனைத்தும் அவன் கண்களில் ஓடியது. அவன் பட்டதாரி ஆனான். அது அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தின் முழு வெற்றி. ஆசிரியர், சமூகத்துக்கான கடன், பின்னர் ஆசிரியர் நியமனம். அன்று அவன் சொன்னான், ஒரு காலத்தில் எனக்கு கல்வி கிடைக்க கஷ்டம். இப்போது நான் கல்வி கொடுக்கப் போகிறேன். வறிய மாணவர்களை அவன் தனிப்பட்ட கவனத்தில் எடுத்தான். கட்டணம் இல்லாதவர்களுக்கு அவன் குரலாக இருந்தான். அதிபர் மண்ணிலிருந்து மேடை வரை. ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அறிவிப்பு வந்தது. அதிபர் நியமனம். அன்று முருகன் தன் பள்ளி மேடையில் நின்று சொன்னான், இந்த பதவி எனக்கு மட்டுமல்ல, வறுமையிலும் கனவு காணும் ஒவ்வொரு குழந்தைக்கும். இன்று அவன் மண்ணாலான வீட்டில் பிறந்தவன். ஆனால் மண்ணில் புதையவில்லை. அவன் வறுமையை ஒரு காரணமாக அல்ல, ஒரு படிக்கட்டாக மாற்றினான். வறுமை தோற்கும், கல்வி வெல்லும்.